அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். அவர் ஒரு பெரிய பணக்காரர். பணக்காரர் என்பதை விட கோடீஸ்வரர் என்று சொல்வதே பொருத்தமானது. அவர் ஒரு நாள் காலையில் தினசரியை பார்த்து கொண்டிருந்தார். அதில் வந்த ஒரு இறப்பு செய்தியை படித்தவுடன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஏன்? அதில் அவர் பெயரை போட்டு அவர் இறந்து விட்டதாக செய்தி சொன்னது. ஆனால் அது ஒரு தவறான செய்தி. அவர் பெயரில் இருந்த யாரோ இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் என்று நினைத்து அந்த செய்தி வெளியிட்டிருந்தது. அதோடு அவரை பற்றி சிலரின் கருத்துக்களும் வெளியிடப்பட்டிருந்தன. வெடிமருந்து ராஜா இறந்து போனார் என்றும் வர்ணிக்கப்பட்டிருந்தார். இன்னொருவரோ அவரை மரணத்தை விற்கும் வியாபாரி என்று வர்ணித்திருந்தார். ஐயோ கடவுளை, என் இறப்புக்கு பிறகு இப்படியா நான் நினைவு கூறப்படுவேன்? இந்த எண்ணம் அவரை என்னவோ செய்தது. அப்போது அவர் ஒரு முடிவு செய்தார். இனிமேல் அமைதிக்காக உழைக்க வேண்டும் என்று. அதன்படி தன் மீது வாழ்நாளை கழிக்கவும் செய்தார். யார் அவர்? அவர்தான் ஆல்பர்ட் நோபல். நோபல் பரிசுக்காக கமிட்டியை நிறுவியவர். அவர் பெயரால் தான் இன்று உலகின் தலைசிறந்த புகழின் உச்சிக்கு ஒருவரை அழைத்துச் செல்லும் பரிசினை நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இலக்கியம், விஞ்ஞானம், அமைதி என்று பல துறைகளுக்கும் முதலில் டைனமைட் எனப்படும் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர் இவர்தான். இவர் அதை விற்று கொண்டிருந்தவரும். தவறாக வந்த ஒரு இரங்கல் செய்தி ஒரு ஞானோதயத்தை கொடுத்தது. எவ்வளவு வசதியாக, எவ்வளவு வெற்றியோடு, எவ்வளவு செல்வத்தோடு வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. அந்த செல்வம் எந்த வழியில் வந்தது, எதற்காக அது செலவிடப்படுகிறது போன்ற விஷயங்களே வாழ்க்கையில் முக்கியம் என்பதை நோபலுடன் வாழ்க்கை உணர்த்துகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.